ட்ராவலிங். ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஒரு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த பிளேஸுக்கு போய் லைவில் தான் வந்து பேசுவோம். சப்போஸ் அந்த பிளேஸில் வந்து ரொம்ப நாய்ஸ் அடிச்சிச்சு, காற்றடிச்சிச்சு அப்படின்னா வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படி தான், ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக நான் இந்த மாதிரி எப்பவுமே பண்ணது கிடையாது. இது வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். ஏதாவது பிடிக்கலன்னா கமெண்ட்லேயே சொல்லிடுங்க, இனிமேல் இந்த மாதிரி எடுக்காதீங்க, எப்போவும் போலே போடுங்கன்னு. ஸோ நான் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. இது நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கம்மிங் லாஸ்ட் சண்டே அன்னைக்கு ஒரு 1 டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணி கேரளா ஸ்டேட்டில் வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் வந்து சுற்றி நம்ம போகிறோம். ஸோ அப்படி வந்து போகும்போது நான் வந்து இந்த அஞ்சுருளி டனல் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஒரு பிளான் இருந்துச்சு. பட் போக முடியல. ஸோ அந்த கம்பமட்டுக்கு வந்து போகிறதுனால கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இந்த அஞ்சுருளி டனல் வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து நிறைய பேர் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு சில பேர் வந்திருப்பாங்க, பட் நிறைய பேருக்கு இந்த பிளேஸ் தெரியாது. ஸோ இந்த பிளேஸை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வந்து கம்பமெட்லேருந்து ஒரு தேனியிலேருந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்ரு, கம்பமெட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர், சாரி கம்பமெட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும். மொத்தம் தேனியிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். ஸோ இந்த பிளேஸ் எதுக்காக வந்து இந்த டனல் வந்து கட்டினாங்க அப்படின்னா, நம்ம இடுக்கி டேம்லேருந்து தண்ணி வருதுல்ல, ஸோ அந்த இடுக்கி டேம்லேருந்து தண்ணி வந்து அந்த ஒரு நீர் தேக்கத்துக்காக வந்து இந்த டனல் வந்து கட்டினாங்க. கிட்டத்தட்ட இந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த டனல் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5.5 கிலோமீட்டர்ஸ், 5 கிலோமீட்டர், அதாவது ஆமாம் 5.5 கிலோமீட்டர் லென்த்து உள்ளேயே போகும். ஸோ இந்த ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பமெட்டு தாண்டி குமுளி பிரிவில் புளியமலை அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இருக்கும். ஸோ இந்த பயணத்தில் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்ம இன்ஸ்டா செலிபிரிட்டி தேனி கோமாளி ஹரி அவர்கள். அந்த 2 பேர் தான் இன்றைக்கி பயணிக்க போகிறோம். பார்ப்போம், தொடர்ந்து பயணிப்போம். போய்கிட்டு இருக்கோம், நானும் நம்ம நண்பரும். பார்ப்போம் அந்த டனல் எப்படி இருக்குன்னு. என்ன ப்ரோ, அடைச்சு போட்டிருக்காங்களா? இல்லை பாதெல்லாம் இருக்குது. அது ஃபேமிலி ஸ்பாட்டு தானா? ஃபேமிலி ஸ்பாட்டு தானா? நம்மளே ஹிடன் நினச்சிட்டு இருக்கோம். ஒரு உண்மையான ஹிடன் பிளேஸை கண்டுபிடிச்சோம். ப்ரோ தண்ணி பயங்கரமாக சவுண்டு தாங்க ப்ரோ கேட்குது, ஏதோ ஃபால்ஸ் மாதிரி. என்ன ப்ரோ அது? வாவ், செம்ம. இருங்க அங்கிட்டு போய் பார்ப்போம். இந்த டனல் எப்போ கட்டினாங்க அப்படின்னா 1974 மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 1980 ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் அதை கட்டியிருக்காங்க. ஸோ கட்டிட்டு இது வந்து இந்த டனல் வந்து ஃபில்லி பில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி மூலமாக தான் அந்த டனல் வந்து கட்டினாங்க. ஸோ அந்த நான் கம்பெனி வந்து நெட்டில் அடித்து பார்த்தேன், எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கல. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்துக்கங்க. ஸோ இந்த டனலை வந்து 1984 தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ 84 ஓப்பன் பண்ணி நல்லபடியாக வந்து தண்ணிலாம் வந்து இடுக்கி டேமுக்கு போகிற வழியாக போகிறதுக்கு ஒரு நீர் தேக்கத்தை வந்து உண்டாக்கி நல்லபடியாக செயல்படுத்தினாங்க. ஸோ இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டனல் கட்டினாங்கல்ல, இந்த கட்டினப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 22 பேர் பார்த்தீங்கன்னா அந்த விபத்தில் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த கட்டுமானத்தல் பணிகளில். ஸோ என்னதே ஒரு இருந்தாலுமே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும்ல, அந்த மாதிரி இந்த டனல் கட்டுறதுக்கு ஸோ 22 பேர் வந்து
விபத்து ரீதியாக வந்து இதாயிருக்காங்க. ஸோ இந்த டேமுக்கு டேம் இல்லை, இந்த டனலுக்கு நீங்கள் கரெக்டான டைம், நம்ம விசிட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் சீசனில் விசிட் பண்ணலாம். அதாவது எனக்கு வந்து இந்த டனலுக்குள்ளெல்லாம் போக தேவையில்ல, ஜஸ்ட் டனல் வெளியே இருந்து பார்த்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மான்சூன் சீசனில் தண்ணி நிறையா வர டயத்தில் நீங்கள் போகலாம். ஸோ இப்போ வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டயத்தில் நம்ம பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி ஒரு டயத்தில் போகலாம். இல்லை எனக்கு இந்த டனலுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ணணும், நடந்து போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செப்டம்பர் மாதம் வரலாம், இல்லாட்டி மார்ச் மாதம் சம்மர் சீசனில் வரலாம். சம்மர் சீசனில் வந்தீங்கன்னா அந்த ஃபுல் சுரங்கத்துக்குள்ளே நடந்தே போகலாம், 5 கிலோமீட்டருமே நடந்தே போயிட்டு நடந்தே பார்த்துட்டு வரலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சம்மர் டயத்தில் போனீங்கன்னா உள்ள ஹீட் ரொம்ப இருக்கும். நீங்கள் உள்ளே போக 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 ஹீட் ரொம்ப உள்ளே இருக்கும். ஸோ அதனால சில பேர்த்துக்கு அந்த ஹீட் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் டு ஒரு ஜனவரி அந்த டைமிங்கில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு நார்மல் கிளைமேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப உள்ளே போக முடியாமல் நார்மலாக போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இதான் வந்து இதோட இது. அதே நான் வந்து இப்போ இன்னும் உள்ளே போய் நான் பார்க்கல, ஜஸ்ட் நான் இப்போ தண்ணி நிறையா வந்தனால வெளியிலே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு நான் உள்ளே போய் பார்க்கணும். கண்டிப்பாக அந்த ஒரு செப்டம்பருக்கு அப்புறம் நான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அந்த பிளேஸ்க்கு போய் உள்ள வரையும் போய் நான் வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த பிளேஸை வந்து ஃபுல்லாக உள்ளே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு மலையாள படம் இருக்குது. அந்த மலையாள படம் கூட என்ன படம்னா ஃபகத் பாசில் கூட நடிச்சிருப்பார். ஐயோ பிந்தே புஸ்தகம் அப்படின்னு ஒரு படம், அந்த ஃபகத் பாசில் கூட நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீனில் வந்து அந்த பிளேஸ்க்கு உள்ளே போய் ஒரு ஃபைட் சீன்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம அந்த சீன்லாம் வந்து இந்த நம்ம சேனலில் போட முடியாது, இப்போ காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த படம் பேர் என்னது, ஐயோ பிந்தே புஸ்தகம். ஐயோ பிந்தே புஸ்தகம். இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீன் நாங்கள் அடிச்சிங்கனாலே கரெக்டாக அந்த சீன் ஒரு 2 நிமிஷம் சீன் இருக்கும். அதுக்கு இந்த டனலுக்குள்ளே தான் எடுத்திருப்பாங்க அந்த சீனு, தண்ணி கம்மியாக வர டயத்தில். ஸோ நீங்கள் வேணும்னா அந்த படத்தை போய் பார்த்துக்குங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பிளேஸ் வந்து ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன் அப்படின்னா ஜஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு சில பேருக்கு தான் தெரியும். ஏன்னா கம்பமெட்டு வருவாங்க, ராமக்கல் மட்டும் போவாங்க, அப்புறம் இங்கிட்ட இருந்து கட்டப்படம் போவாங்க, அங்கிட்டு போய் சுற்றிட்டு வருவாங்க. மேக்ஸிமம் இந்த டனல் யாரும் விசிட் பண்ணுறது இல்லை, நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ராமக்கல் மட்டும் வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான் டனல், வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. சரி ஓகேங்களா? ஸோ இந்த அந்த ஒன் டே ட்ரிப்பில் இன்னும் 2-3 ஃபால்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம். அதோட செப்பரேட் வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஃபன்வே விளாக்ஸ் அண்ட் நான் உங்கள் ஜெய் டிராவலிங்.